வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல சுட சுட சிக்கன் பிரியாணியும் தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காவும் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். பர்ஃபெக்டான சைட் டிஷ் அப்படின்னா சிக்கன் பிரியாணிக்கு கத்திரிக்காய் மட்டும்தான். இந்த கத்திரிக்காயோட சீக்ரெட் டிப்பையும் இன்னைக்கு நான் வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 4லேருந்து 5 பேர் தாராளமா சாப்பிடலாம். நான் சொன்ன குவான்டிட்டியில பர்ஃபெக்டான அளவோட செய்யறப்ப சூப்பர்வான டெக்ஸ்சர்ல பிரியாணியும் கத்திரிக்காயும் வரும். வாங்க குயிக்கா எப்படி செய்யறது பார்த்துடலாமா? இப்போ பிரியாணி செய்யற மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. நல்ல அடிகனமான பாத்திரத்துல எந்த வாசனையும் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதுல ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6லேருந்து 7 ஏலக்காய் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் கிராம்பு ஒரு 8 கிராம்பு சேர்த்திருக்கேன். 3 துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து எண்ணெயில நல்லா ஃப்ளேவர் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க சிம் ஃப்ளேம்ல வச்சு. இப்போ இதுல 3 நீல வாக்குல நல்லா தின் ஸ்லைஸா கட் பண்ண வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் சேர்க்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு பிரியாணியோட டேஸ்ட் பர்ஃபெக்டா இருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன். புதினா கூட கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா அரோமா ஃப்ளேவர் வர அளவுக்கு வதக்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அரோமா ஃப்ளேவர் எண்ணெயில் இறங்கணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1.5 நிமிஷத்துக்கு வதக்கியிருக்கேன். இதில் ரெட் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரெட் சில்லி பவுடர் சேர்த்தோன்னே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா அரோமா ஃப்ளேவர் எண்ணெயில் வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ இதில் 2 பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா தக்காளி மேஷ் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நல்லா ஃபுல்லாக தக்காளியோட டெக்ஸ்சரே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு எண்ணெயில் பிரிஞ்சு வரணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ தயிரில் சிக்கன் 250 கிராமு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், 2 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு 1/2 hour ஊற வச்சுருந்தேன். அந்த தயிர், சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கும் போது கம்மியாக போட்டதுக்கு காரணம் நம்ம தயிரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம், அதுக்காக தான். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு சிக்கன் ஓரளவுக்கு சுருண்டு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க ஒரு 5 மினிட்ஸு. அதுக்கப்புறம் ரைஸ் 2.5 கப் எடுத்திருக்கேன். அதாவது உலக்கில் 2.5 உலக்கு எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி 2 உலக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உலக்குலேயே 2.5 உலக்குக்கு 2 உலக்கு தண்ணி சேர்த்தா போதும். அந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தண்ணி நல்லா பாயில் ஆகி கொதிக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த ரைஸ், பாஸ்மதி ரைஸ் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி. இப்போ ரைஸை கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அதை உள்ள சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா நல்லா உதிர்த்தி விட்டு ரைஸை சேர்த்துக்கோங்க. ரைஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் கரண்டி போட்டு கிண்டவே கூடாது. லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம் இருக்கா செக் பண்ணிட்டு நீங்க மூடி போட்டு வேக விட்டுறணும். இப்போ கரெக்டா இருக்கு. உப்பெல்லாம் பத்தாம இருந்தா உப்பு கரெக்டா போட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக விட்டுட்டு இந்த அளவுக்கு தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. மேலே கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிட்டு தம்ல போட போறோம். 10 மினிட்ஸ் தம்ல மீடியம், அதாவது சிம் ஃப்ளேம்ல வச்சு தம்ல போட்டு இறக்குனீங்க அப்படின்னா சுட சுட சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரான டெக்ஸ்சர்ல வந்திருக்கு. தண்ணியோட அளவு மட்டும் கூடிடக்கூடாது. சிக்கனும் நான் போன்லெஸ்ல எடுத்திருக்கேன். அதே மாதிரி போனோட பண்ணாலும் சூப்பரா இருக்கும். இப்போ கத்திரிக்காய் எப்படி செய்யறது பார்த்துடலாம். கத்திரிக்காய் செய்யறதுக்கு மிளகு 2 டீஸ்பூன், அதுக்கப்புறமேட்டு எள்ளு 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கடாயில. இதுதான் கத்திரிக்காயோட பர்ஃபெக்ட் டெக்ஸ்சரே கொடுக்கும். எள்ளு லைட்டா பொரியும், பார்த்தீங்களா, தெரிக்கும். வெள்ளை கலர் எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எள்ளு பொரியிற டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம் ஆறுனதுக்கு அப்புறம்.
இப்போ மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இருக்கட்டும். இதே கடாயில இப்போ 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு இதுல ஒரு 4, 5 மிளகு இருக்கிற மாதிரி, அதாவது கொஞ்சம் ஒரு கையில ஒரு 10, 15 மிளகு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு பேருக்கு. இப்ப இதுல ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தான் கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நிறைய ஆட் பண்ணக்கூடாது. லைட் ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக நம்ம கொடுக்குறோம். இப்ப இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதுல கத்திரிக்காய் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். தண்ணியில போட்டு வச்சுக்கோங்க. எந்த கத்திரிக்காய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதான் ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும். நாட்டு கத்திரிக்காய் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் அதிகமா இருக்கும். இப்ப கத்திரிக்காவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலே வதங்கணும். இப்ப எண்ணெயிலே கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிருச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் வதங்கினதுக்கு அப்புறம் ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த சில்லி பவுடர்லயே வந்து கத்திரிக்காய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். கத்திரிக்காயோட கலரு அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு லெமன் சைஸ் புளி வந்து நல்லா கரைச்சு வெறும் தண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அதை இது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா திக்கா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கத்திரிக்காய்க்கு நிறையலாம் தண்ணி ஊற்றி வேக விடக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்ப இதை மூடி போட்டு நல்லா கொலைய வேக விட்டுடலாம் கத்திரிக்காவை. இது பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம பொடிச்சு வச்சிருக்க பவுடர் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பவுடர் சேர்த்த உடனே திக்காக ஆரம்பிச்சிரும். ஏன்னா நம்ம வெள்ளை எள்ளுலாம் சேர்த்துருக்கிறதுனால. கத்திரிக்காய் வெந்ததுக்கு அப்புறம் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப கத்திரிக்காவை ஜஸ்ட் ஜென்டிலா மேஷ் ஆகல அப்படின்னா லைட்டா ஒரு 2, 3 கத்திரிக்காவை மட்டும் மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் டெக்ஸ்சர் சூப்பரா இருக்கும். இப்போ கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் சொல்றேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க கடைசியா இறக்க போகும்போது. வெல்லம் சேர்த்துட்டு இப்படிதான் கல்யாண வீட்டுலலாம் வந்து கத்திரிக்காய் ரெடி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். கல்யாண வீட்டுலலாம் இந்த மாதிரிதான் கத்திரிக்காய் பண்ணுவாங்க. இப்ப இதுக்கு மேல கொஞ்சம் புதினா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கார்னிஷிங்காக. ஃப்ளேவர் அதுல கொண்டு வந்துடாதீங்க. லைட்டா ஆட் பண்ணிட்டு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து கலர்லாம் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் சுட சுட பிரியாணி கூட கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இது கூட நான் வந்து தயிர் பச்சடி பண்ணியிருக்கேன். வெங்காய பச்சடி. அதுக்கப்புறம் 65 பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். ஆனா பிரியாணிக்கு கத்திரிக்காய் தான் அல்டிமேட்டு. இது மட்டும் இருந்தாலே போதும். எத்தனை தட்டு சாப்பாடு வேணாலும் சாப்பிடலாம் பிரியாணியை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த அளவுக்கு நல்ல பொழுன்னு நான் சொன்ன அளவெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரைஸ் நல்ல உதிரி உதிரியா வரும். இந்த கத்திரிக்காயோட வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.